ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் நம்ம பட்டரோட மழலை பருவத்தையும் அவர் எப்படி நம்பெருமாளுக்கே ஸ்வீகார புத்திரனாக திகழ்ந்து சிறந்த ஞானியாக விளங்கினார்ன்றதை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இன்னைக்கும் ராமானுஜரோட வைபவத்தை தொடர்ந்து சேவிக்கலாம். இப்போ ராமானுஜர் இயற்றிய நூல்கள் எல்லாம் ஏற்றம் பெற்றது. ராமானுஜரோட சித்தாந்தம் எல்லா வட்டத்திலும் பரவியது. இப்போ அவருடைய அந்தரங்க சீடர்கள் எல்லாம் இருந்தார்கள் இல்லையா? அதில் முக்கியமானவர்கள் பிள்ளான், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், நடாதூர் ஆழ்வான், எம்பார், திருவரங்கத்தமுதனார், வடுக நம்பி இவர்களெல்லாம் சொன்னார்களாம் ராமானுஜரிடத்தில். இப்போ தேவரீர் எல்லா திவ்ய தேசத்திற்கும் யாத்திரை செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் தாங்கள் திவ்ய தேச யாத்திரை துவங்க வேணும்னு கேட்டுக்கொண்டார்களாம். இப்போ இவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்று ராமானுஜரும் திவ்ய தேச யாத்திரை தொடங்குவதற்கு சித்தமானார். அப்போ அவருக்கு வயது 72. ராமானுஜர் தனது 72வது வயது முதல் 79வது வயது வரை அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் யாத்திரையாக சென்று கொண்டிருந்தார். இப்போ இங்கேருந்து திருவரங்கத்திலேருந்து கிளம்பணும் இல்லையா? அதனால் இப்போ அரங்கனை யார் பொறுப்பில் விடுவது? அதனால் முதலியாண்டானை அழைத்து முதலியாண்டானோட பாதுகாப்பில் அரங்கனை விட்டு அங்கிருந்து செல்ல திட்டமிட்டார். ஆனால் முதலியாண்டானும் தனியாக இருக்க முடியாது இல்லையா? அவருக்கும் உதவியாக வேறொருவர் வேணும்னு எண்ணம் இருந்ததாம் ராமானுஜருக்கு. ஆச்சாரியர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டு நடக்கும் சீடர்களுக்கின் பெருமையே தனி. அதை புரிந்து கொண்டவர் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். அதனால் முதலியாண்டானோடு சேர்ந்து தானும் திருவரங்கத்திலேயே தங்க சித்தமானார். இப்போ ராமானுஜரும் ரொம்ப எந்த கவலையுமின்றி அரங்கன் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறான்ற எண்ணத்தோடு தமது திவ்ய தேச யாத்திரையை தொடங்கினார். எப்படி ஒரு வேலைக்கு போகும் தாய் தன் குழந்தையை பாதுகாப்பான கரங்களில் விட்டு செல்வாள் இல்லையா? அப்படித்தான் இப்போ ராமானுஜரும் அரங்கனை பாதுகாப்பாக முதலியாண்டானிடமும் ஒப்படைத்துவிட்டு யாத்திரைக்கு தொடங்கினார். சோழ நாட்டு திவ்ய தேசத்திலிருந்து யாத்திரை தொடங்கினார். திருக்குடந்தை ஆறாவமுதனை மங்களாசாசனம் செய்து இதர பல ஸ்தலங்களையெல்லாம் சேவித்து கொண்டு வந்தார். அதற்கு பிறகு பாண்டிய நாட்டு திருப்பதியை நோக்கி சென்றார். திருமாலிலஞ்சோலை அழகரை சேவித்தார். அதற்கு பிறகு திருக்கோட்டியூர் வந்து திருக்கோட்டியூர் நம்பிகளையும் அவரை முன்னிட்டு கொண்டு நாராயணனையும் சேவித்து மகிழ்ந்தார். இப்போ இந்த ஸ்தலங்களையெல்லாம் சேவித்து கொண்டு வரச்ச அவருக்கு நம்மாழ்வாரோடைய அவதார ஸ்தலமான திருக்குறுகூருக்கு செல்ல வேணுன்ற எண்ணமும் இருந்தது. அதனால் திருக்குறுகூரை நோக்கி பயணத்தை தொடங்கினார். அப்போ எதற்கு 2 பெண்கள் வந்தார். அதனால் அவர்களிடம் கேட்டாராம், திருக்குறுகூர் எத்தனை தூரம்னு கேட்டார் ராமானுஜர். இப்போ அதில் பெண் ஒத்தி சொல்கிறாளாம், தமக்கென்ன திருவாய்மொழி பாசுரம் கிடையாதான்னு கேட்க, அப்போ ராமானுஜர் ஆம் பாடம் உண்டேன்னு சொன்னாராம். அப்போது அதில் கூவுதல் வருதல் பாசுரம் இருக்கிறது இல்லையா? அதில் என்ன சொல்லி இருக்கிறது? கூப்பிடு தூரத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு இல்லையான்னு சொல்கிறச்ச அப்பெண்களோட ஞானத்தை கண்டு மகிழ்ந்தார் ராமானுஜர். அதனால் அந்த பெண்களின் மாளிகையில் திருவமுதும் செய்து அவர்களை தமது அடியவர்களாகவும் ஆக்கிக்கொண்டார் ராமானுஜர். திவ்ய தேச யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இடையே இருந்த எல்லா ஸ்தலங்களையும் சேவித்து கொண்டு ஒரு வழியாக மாறன் சடகோபருடைய அவதார ஸ்தலமான திருக்குறுகூருக்கு வந்தடைந்தார் ராமானுஜர். அங்கு நம்மாழ்வாரை சேவித்து அங்கு பொலிந்து நின்ற பிரானையும் சேவித்து நம்மாழ்வாரோட பாசுரங்களை எல்லாம் சேவித்து மகிழ்ந்தார் ராமானுஜர். அந்த இடத்துல ஒரு மடம் இருந்ததாம். அந்த மடத்தில் தனியாக ஒரு அறையில் இருந்து திருவாய்மொழி பாசுரத்தை எல்லாம் அபிநயத்தோடு அனுசந்தானம் செய்து கொண்டிருந்தார் ராமானுஜர். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஜன்னல் இருந்தது. அங்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் ராமானுஜரோட சீடனான பிள்ளான். இப்போ இவர் அனுசந்தானம் செய்து கொண்டிருந்தார் இல்லையா? அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர் இப்பொழுதென்ன திருமாலிலஞ்சோலை மலை என்றேன் என்ன என்ற பாசுரத்தை அனுசந்தானமோன்னு கேட்க, இப்போ அதை பார்த்து ராமானுஜர் வியந்தே போனாராம். அப்பொழுது உள்ளிருந்தபடியே ராமானுஜர் கேட்கிறார், யாரது? நம் பிள்ளானோன்னு வினவினாராம் ராமானுஜர் அன்போடு. அடியேன்னு அவரும் சொல்ல உடனே அவரை உள்ளே வரவழைத்து ராமானுஜர் பிள்ளானை ஆறத் தழுவிக்கொண்டார். ஆச்சாரிய பக்தியும் பாகவத பக்தியும் நம்மாழ்வார் பாசுரங்களில் அவருக்கு இருந்த ஞானத்தையும் கண்டு ராமானுஜர் உகக்க அவரை தனது ஞான புத்திரனாகவே ஸ்வீகரித்தார். இப்போ அவருக்கு சடகோபருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக ஏதேனும் செய்ய வேணும்ன்ற எண்ணம் இருந்தது இல்லையா? அதனால் பிள்ளானுக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு திருநாமமும் இட்டார். இப்போ நாதமுனிகள் காலம் முதல் இப்போ ராமானுஜர் காலம் வரை திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எல்லாம் உபதேசம் வாய்மொழியாகவே செய்யப்பட்டு வந்தன. அதனால் அதையெல்லாம் உரைப்படுத்த வேணும்ன்ற எண்ணம் ராமானுஜருக்கு. அதனால் அவர் தானே செய்தால் தனக்கு பின் வருபவர்கள் எல்லாம் மீண்டும் அதிலிருந்து வேற ஏதும் எழுத துணிய மாட்டார்கள் என்ற எண்ணம் அவருக்கு. அதனால்
திருக்குறுகை பிரான் பிள்ளானை அழைத்து அவரையே திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுத வேணும்னு நியமிக்க அவரும் அதை செய்தார். அதற்கு 6000 படின்னு திருநாமமும் வழங்கப்பட்டது. இப்போ இதன் மூலமாக ராமானுஜர் ஆளவந்தாரோடைய 3வது இச்சையும் நிறைவேற்றி வைத்தார். இப்போ ராமானுஜரோட திவ்ய தேச யாத்திரையும் தொடர்ந்தது. இனி அவருடைய வைபவத்தை நாமும் தொடர்ந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.